ஓம் ஜெய் மா பாலா. ஓம் குருப்பியோ நமக. வட திருவானைக்காய் என வழங்கும் திருப்போரூர் அருகில் எழுந்தருளியுள்ள சம்பாக்கம் ஸ்ரீபீடம் ஸ்ரீ பாலா சமஸ்தானம் ஸ்ரீமத் ஔஷத லலிதா மகாதிரிபுர சுந்தரி விஸ்வரூப மூலிகை திருமேனியாக எழுந்தருளியுள்ள நமது ஸ்ரீ சக்கரராஜ சபையின் மந்திரினியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ராஜமாதங்கி தேவியருடைய ராஜசியாமலா என கொண்டாடப்படும் ராஜமாதங்கி தேவியினுடைய 15வது ஆண்டு ராஜமாதங்கி நவராத்திரி உற்சவம் தை அமாவாசை திதி முதல் தசமி திதி வரை மிக சிறப்பாக நடைபெற குருவருள் கூட்டியுள்ளது. தை அமாவாசை அன்று காலை விக்னேஸ்வர பூஜை, விநாயகர் உற்சவம், குருபாதுகா பூஜையுடன் தொடங்கி அன்று மாலை திதிநித்யா படிகளுக்கு படி பூஜை நடைபெற்று விஸ்வரூப மூலிகை திருமேனியாக எழுந்தருளியுள்ள ஔஷத லலிதாம்பிகைக்கு அபிராமி அந்தாதி பாராயணத்துடன் சோடசோபச்சார மகா தீபாராதனையும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பிரதமை திதி முதல் காலையில் ஸ்ரீ பாலாதிரிபுர சுந்தரி அசாத்திய ஸ்ரீ சக்கரம் ராஜமாதங்கி அன்னைக்கு மகா அபிஷேக அலங்காரங்களும், மாலையிலே ராஜமாதங்கி தேவியினுடைய மூலமந்திர ஹோமமும் பாலாதிரிபுர சுந்தரி ராஜமாதங்கி மற்றும் மகா சரஸ்வதி மந்திரங்களினால் மூலமந்திர ஹோம பூஜை தினமும் மாலை நடைபெற்று கொலு மண்டபத்திலே ராஜமாதங்கியாகிய சியாமலாதேவி சிறப்பு சர்வ அலங்காரத்தில் தினந்தோறும் காட்சி நல்கி சகசிரநாம அர்ச்சனையுடன் சோடசோபச்சார மகாதீபாராதனை நடைபெறும். அதன்கண் வருகின்ற வசந்த பஞ்சமி 2/2/2025 அன்று காலை மூலமந்திர ஹோம பூஜையுடன் லகு ராஜமாதங்கி தேவியருக்கு படிக்கும் மாணவர்கள் குழந்தைகள் தங்கள் திருக்கரங்களினால் ராஜமாதங்கி தேவியருக்கு பாலாபிஷேகம் செய்வித்து வித்யாபிவிருத்தி சங்கல்ப சகசிரநாம அர்ச்சனையில் பங்கு கொண்டு குழந்தைகளின் கல்வி, கலை, ஞானம், மதிநுட்பம், தைரியம், அரசியலும் திறமை போன்ற சகல யோகமிக்க பெருவாழ்வையும் அருளும் ராஜமாதங்கியினுடைய நவராத்திரியில் குழந்தைகளுடைய கல்விக்காக சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து அன்று மாலையில் ராஜமாதங்கி அஷ்டபுஜ ராஜமாதங்கி தேவி ஆலயத்தின் உட்பிரகாரமாக வலம் வந்து சேவை சாதித்தருள உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து வருகின்ற தசமி திதி விளையாட்டு உற்சவத்துடன் நமது ஆலய விழாக்கள் நிறைவு பெறும். தினந்தோறும் மாலையில் சிறப்பு அலங்காரத்தில் லலிதை தரிசனம் தருவாள். பாலாதிரிபுர சுந்தரி ஐம் என்ற பீஜ மந்திரத்தின் முதலெழுத்தாக கொண்ட அன்னை பாலாதிரிபுர சுந்தரி குழந்தை சரஸ்வதியாக கொண்டாடப்படும் இவளுக்கும் இந்த 10 நாட்களும் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை அர்ச்சனைகள் நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு ராஜமாதையினுடைய பேரருளுக்கு பாத்திரமாகி அன்னை லலிதாம்பிகையின் திருவருளையும் பெற்று சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வை பெற அழைக்கின்றோம். மேலும் நமது திருத்தலத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக ராஜமாதங்கி லகு ராஜமாதங்கியாக 4 திருக்கரங்களுடன் எழுந்தருளி உற்சவம் கண்டருளினால் நமது சுவாமிஜி அவர்கள் நமது திருத்தலத்தில் எழுந்துள்ள அனைத்து திருமூர்த்தங்களையும், அம்பாள் தேவியருடைய அனைத்து தெய்வீக திருமேனிகளையும் மற்றும் ஆலயத்தையும் தானே நிர்மாணித்து வடிவமைத்து செய்யும் சிற்பாகமச்சம்மல் ஆகிய நமது குருஜி சாரியானந்த ராஜசேகர இளம்பூரணசிவன் சுவாமி அவர்கள் தமது திருக்கரத்தால் அஷ்டபுஜத்துடன் கூடிய மகாவாராகி தேவியும் ராஜமாதங்கி தேவிக்கும் தையில் மகா கும்பாபிஷேகம் எளிய முறையில் நடைபெற்று இந்த நவராத்திரியில் அஷ்டபுஜ மகா ராஜமாதங்கி தேவிக்கு நவராத்திரி உற்சவம் கண்டருள ஏற்பாடுகள் செய்துள்ளார்கள். அதன்கண் வேறெந்த திருத்தலத்திலும் இல்லாத அற்புதமாக இத்திருத்தலத்தில் குருஜி அவர்களாலே நியமிக்கப்பட்டு அவர்கள் திருக்கரங்களாலே ஆலயமும் அம்பாலையும் சேவித்து அவர்களே பூஜை செய்து அனைத்து அடியார்களுக்கும் சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வும் கல்வியும் ஞானமும் தருவாள். ராஜயோகம் தரும் இந்த ராஜமாதங்கி நவராத்திரியில் கலந்து கொண்டு அனைத்து செல்வங்களையும் பெற அன்புடன் பக்தர்களை அழைக்கின்றோம். வருக வருக வருக.